2024 நடக்க போகிற ஸ்மாக்டவுன் நியூ இயர் இவாலுவேஷன் அப்படின்னு நடக்க போகுது. இந்த ஸ்மாக்டவுனில் ரேண்டி ஓர்டன் விசஸ் ஏஜே ஸ்டைல் விசஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ராயல் ரம்பிளில் மோதுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 நடக்க போகிற ஸ்மாக்டவுன் நியூ இயர் இவாலுவேஷன் அப்படின்ற பேரில் நடக்க போகுது. இந்த ஸ்மாக்டவுனில் ஏஜே ஸ்டைல் விசஸ் ரேண்டி ஓர்டன் விசஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு ராயல் ரம்பிளில் மோதுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மேட்ச்சில் 3 பேருமே வின் பண்ண போகிறது கிடையாதான். அதாவது இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸோட இன்வால்மெண்ட்டால் இந்த மேட்ச்சு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய சோலோ சிக்காவா அப்புறம் நம்மளுடைய ஜிம்மியோட என்டர்பிரன்ஸால் எப்படியாவது இந்த மேட்ச்சு கேன்சல் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கான். அது இல்லாமல் டபிள்யூ இந்த மேட்ச்சில் யாரையுமே வின் பண்ண வைக்கிற ஐடியாவிலேயே கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா. ஏன்னா இந்த மேட்ச்சில் இப்போ ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் வின் பண்ணி ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினார்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணுவார். அதே மாதிரி நம்மளுடைய ஏஜே ஸ்டைலும் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வின் பண்ணிட்டார்னா ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினாலும் எப்படி நம்மளோட ஏஜே ஸ்டைல் ஜெயிக்க போகிறது கிடையாது. திரும்பி அவரோட சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவார். அதனால இந்த மேட்ச்சில் யாரையுமே வின் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ ஒரு முடிவில் இருக்காங்களாம். இது எதனால் இருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். அது இல்லாமல் நம்மளுடைய ரேண்டி ஓர்டன்னா ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் 18 மாதமாக இன்ஜுரியில் இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அவங்களோட இருந்த நம்மளோட பிளட் லைன் டீம் தான். இவங்களால தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் 18 மாதமாக இன்ஜுரியில் இருந்ததுக்கு காரணம். அதனால தான் நான் ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக டபிள்யூக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரேண்டி ஓர்டனே சொன்னார். அதுக்காக ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபியூடெல்லாம் போனார். அது ஃபஸ்ட்டு. அடுத்ததான் நம்மளுடைய ஏஜே ஸ்டைலை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எல்ஏ நைட்டை சொல்லிடலாம். எல்ஏ நைட் என்னன்னா ஜான்சினாவோட பார்ட்னராக நான் தான் இருக்க வேண்டியது. எனக்கு இன்ஜுரி ஆனதுக்கு காரணம் யாருன்னா ஜிம்மியும் சோலோ சிக்காவும் தான். இவங்க 2 பேரும் எனக்கு இன்ஜுரி பண்ணதுனால தான் நான் ஜான்சினாவோட பார்ட்னராக இருக்க முடியல. அதுக்கப்புறம் நான் இந்த கிரவுண்ட் ஜோலில் ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு கூட என்னால் மோத முடியல. அந்த வாய்ப்பையும் ஏஜே ஸ்டைல் தட்டி பறிச்சிட்டான். எனக்கான வாய்ப்பு வேணும், எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் ஒரு பக்கம் நிற்க. 3வதாக நம்மளுடைய எல்ஏ நைட்டு கிரவுண்ட் ஜோலில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் எனக்கு க்ளீனாக வின் பண்ணலை. அதாவது ஜிம்மியோட உதவியால் தான் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணான். ரோமன் ரெயின்ஸை தோற்று அவனோட சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிறதுக்கு தகுதியான ஆள் யாருன்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்ஏ நைட் ஒரு பக்கம் நிற்கிறாரு. அதனால தான் ஸ்மாக்டவுன் நியூ இயர் இவாலுவேஷன் நடக்க போகிற ரேண்டி ஓர்டன் விசஸ் எல்ஏ நைட் விசஸ் ஏஜே ஸ்டைலுக்கான மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸோட இன்வால்மெண்ட்டு அப்படி இல்லைன்னா ஜிம்மி சோலோவோட இன்வால்மெண்ட்டால் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி ராயல் ரம்பிளில் ஃபேட்டல் 4-way மேட்சாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஏன் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா 18 மாதம் கழித்து நம்மளுடைய ரேண்டி ஓர்டன் வந்திருக்காரு. ரேண்டி ஓர்டன் வந்து திரும்பி இப்போ நம்ம ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நம்மளுடைய ரேண்டியை ஜெயிக்க வச்சோம்னா திரும்பி ராயல் ரம்பிளில் எப்படியாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை சீட் பண்ணியாவது கண்டிப்பாக வின் பண்ணிடுவார். அதனால நம்மளுடைய எந்த ரெஸ்லருமே க்ளீனாக ரோமன் ரெயின்ஸை தோக்கக்கூடாது. அதே அளவுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரே காரணத்துக்காக ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் எல்ஏ நைட் விசஸ் ஏஜே ஸ்டைல் விசஸ் ரேண்டி ஓர்டனுக்கான ஒரு ஃபேட்டல் 4-way மேட்ச்சு ராயல் ரம்பிளில் கன்வெர்ட் ஆகும். இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் ஆனால் இந்த மேட்ச்சில் யாராவது ஒருத்தரை பின் பண்ணியாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணிடுவார். ஏன்னா அந்த ஃபேட்டல் 4-way கன்வெர்ட் ஆனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பையும் ரிடைன் பண்ணிடுவார். அது இல்லாமல் எந்த ஒரு ரெஸ்லருக்கும் பாதிப்பு இல்லாமல் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா டபிள்யூ பண்ணுற பிளானும் அது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரேண்டி ஓர்டன் ரிட்டன் வந்து ரோமன் ரெயின்ஸோட தோற்றா நல்லாவா இருக்கும்? அது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய ஏஜே ஸ்டைலும்
ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி எப்படியும் தோத்தாருன்னா நல்லா இருக்குமா? எந்த ராண்டி ஓர்டன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஜே ஸ்டைல் ஃபேனாக இருக்கட்டும், இல்லை எல்ஏ நைட் ஃபேனாக இருக்கட்டும், யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இந்த மேட்ச்சு ராயல் ரம்பிளில் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதுதான் சாத்தியமும் சொல்லலாம். ஏன்னா அப்பதான் எந்த ஒரு ரெஸ்லரும் க்ளீனாக பின் பண்ணாமல் ஏதோ ஒரு ரெஸ்லர் பின் பண்ணி வின் பண்ணா அப்படின்னு இருக்கும். மேட்ச்சில் இப்போ நடக்க போகிற ஸ்மாக் டவுன் நியூ இவால்யூஷனில் உங்களோட ஒப்பீனியன் படி, இல்லைப்பா எங்களோட ராண்டி ஓர்டன் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட ராயல் ரம்பிளுக்கு மோதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி ஏஜே ஸ்டைல் ஃபேன்ஸும் இல்லை ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல் தான் வின் பண்ணும், அதே மாதிரி ராயல் ரம்பிளில் ஏஜே ஸ்டைல் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட அண்டர்ஸ்புடி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு மோதணும் அப்படின்னா உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். எப்படியும் எந்த ரெஸ்லர் வின் பண்ணாலும் எப்படியும் ரோமன் ரெயின்ஸ் கூட ராயல் ரம்பிளில் மோதி வின் பண்ணி நியூ அண்டர்ஸ்புடி யூனிவர்சல் சாம்பியனாக ஆக போகிறது கிடையாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்கிற ஐடியாவில் WWE கொஞ்சம் கூட இல்லையா. அதனால் ராயல் ரம்பிளில் இந்த மேட்ச் நடந்தது தான் அதிகமாகவும் எந்த ஒரு ரெஸ்லருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா எப்படியும் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் தான் ரேடியேட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாரு. கூட்டத்தோட கோவிந்தா போடுறதுக்கு அதில் இப்படியே கோவிந்தா போட்டு போகிறது உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஒரு விருப்பாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ ராண்டி ஓர்டன் மோதி தோற்று போயிட்டாருன்னா ஒரே ஃபீலிங்காக இருக்கேன், ரோமன் ரெயின்ஸே தான் அவனோட சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஏஜே ஸ்டைல் வச்சிருந்தாலும் ஏஜே ஸ்டைல் தோற்று போயிட்டான், வந்தோடனே தோற்று போயிட்டான் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஏஜே ஸ்டைல் இப்போ தான் ரிட்டன் வந்திருக்காரு. ரிட்டன் வந்து ஒரு ஹீலான கேரக்டரில் இருக்கார். ஹீல் ஆகி திரும்பி ஒரு சிங்கிளாக மோதி தோற்றா நல்லாவா இருக்கும்? இதுக்கு ராயல் ரம்பிளில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ராண்டி ஓர்டன் எல்ஏ நைட் விசஸ் ஏஜே ஸ்டைல் மேட்ச்சு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இதையே நம்ம அதிகமாகவும் எதிர்பார்ப்போம். ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் கூட அண்டர்ஸ்புடி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக யார் மோதினா நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது ஏஜே ஸ்டைலா, எல்ஏ நைட்டா, இல்லை ராண்டியா, இவங்க 3 பேர்த்தில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குது. இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் யார் வின் பண்ணி ஏஜே ஸ்டைல் ரோமன் ரெயின்ஸோட மோதினா நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.